சபை பெருசா இருக்கு, ஆத்துமாக்கள் பார்த்தா ஒரே ஒரு ஊமை பையனும் அவங்க அம்மா தான் விசுவாசி. இவங்க 2 பேருக்கு ஊழியம் செய்யறதுக்கு 3 ஊழியக்காரங்க. ரொம்ப துக்கம். ஒரு மாசம் கழிச்சு பாஸ்டர் வந்து என்னை பார்த்தார். எவ்வளவு ஆத்துமாவை சம்பாதிச்சேன்னு கேட்டார். ஐயா, எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேன், வீடு வீடா கைப்பிரதி கொடுத்துட்டேன், 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு ஆத்துமா கூட கிடைக்கல. அவர் ஒரு துண்டு தோல்ல போட்டிருப்பார், அதை எடுத்து உதறிட்டு சொன்னாரு, சக்க பழுக்கும் எங்கில் ஈச்சைய விழிக்கான் வேண்டிய அவசியம் இல்ல. புரிஞ்சுட்டுங்களா? பலாப்பழம் பழுத்துட்டா ஈக்களை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ரொம்ப துக்கம், என்னுடைய ஜெப வாசனை இன்னும் பரவலையே, என்னுடைய சாட்சியின் வாசனை பரவலையே, ஒரு பரிசுத்தவான் என்கிற வாசனை இன்னும் பரவலையே. எனக்கு என்னுடைய ஜெப வாசனை இந்த தூத்துக்குடியில பரவுமானால் அந்த வாசனைக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் இழுத்து கொண்டு வருவார்.